வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. புதுமையான தொழில்நுட்ப விஷயங்களை எளிமையாக நம்ம மொழியில் முழுமையாக தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற ஒவ்வொரு தொழில்நுட்ப வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, இன்றைக்கி வீடியோவில் என்ன புதுமையான விஷயங்கள், என்ன புதுமையான கெட்ஜெட் எல்லாமே பார்க்கலாம். சரி வாங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம புது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது வந்து நீங்கள் கால் ஹிஸ்டரை எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம், பிடிஎஃப் ஃபைலாவோ எக்ஸல் ஃபைலாவோ எப்படி டவுன்லோட் பண்ணி இருக்கிறதுன்னு அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் இது. போஸ்ட்பெய்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் யார் கூப்பிட்டீங்க என்னன்றதை நீங்கள் பில்லு கூட சேர்ந்து ஒரு 3 பக்கமாக சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு பார்க்கலாம், எப்போ வேணாலும் யார் கூப்பிட்டீங்க என்னென்னு. ஆனால் ப்ரீபெய்டு யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறது, அதுக்குன்னு அப்ளிகேஷன் தான் இது. உங்கள் கால் ஹிஸ்டரியில் இருக்கும் ஃபோனில் மேபி டெலிட் பண்ணி போனால் கூட இதில் வந்து நீங்கள் 6 மாதமோ 1 மாதமோ எப்போ வேணாலும் ரெக்கார்ட் வேணால் பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் தான் E2PDF தான் அப்ளிகேஷனோட பேர். டிஸ்கிரிப்ஷனில் பேர் கொடுக்குறேன், வேணா ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நார்மலாக டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கு எக்ஸல் ஃபைல் வேணுமா பிடிஎஃப் ஃபைல் வேணுமான்னு கேட்கும். அது எதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. பிடிஎஃப் வேணால் கீழே இருக்கிற பிடிஎஃப் பிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எஸ்எம்எஸ் வேணுமா, உங்களுக்கு கால் ஹிஸ்ட்ரி வேணுமா, இல்லை காண்டாக்ட் வேணுமா, எது வேணும்னு ஃபுல்லாக கேட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த உங்களுக்கு கால் ஹிஸ்ட்ரி வேணும்னா அந்த ஜென்ரல் காலில் உட்காந்துற காலில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டேட்டு கொடுத்துருப்பாங்க, என்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் வேணும்னு. இப்போ வந்து பார்த்திங்க, நான் 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுக்குறேன். ஸ்டார்ட் டேட் கொடுங்க. ஸ்டார்ட் டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எண்ட் டேட் கொடுங்க, என்னைக்கு வரைக்கும் வேணுன்றதை. எண்ட் டேட் கொடுத்துட்டு கீழே வந்து பாருங்கள், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக இருக்கிற ஹிஸ்ட்ரி வேணுமா உங்களுக்கு, அதாவது டயல் காலு, ரெசீவ்டு காலு எல்லா காலும் வேணுமா, இல்லை மிஸ் கால் மட்டும் போதுமா, இல்லை ரெசீவ்டு கால் மட்டும் போதுமான்னு கேட்கும். ஃபுல் ஆப்ஷன் மேலே கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. கீழே வந்து நேம் கொடுங்க, அதாவது மை கால் ஹிஸ்ட்ரி என்ன ஏதாவது ஒரு நேம் கொடுத்துருங்க. ஏன்னா அந்த ஃபோல்டரில் உங்களுக்கு தேடி எடுக்கணுன்றக்காக தான் இந்த நேமு. அந்த நேம் கொடுத்துருங்க. நேம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து இது டவுன்லோட் ஆயிரும். அப்புறம் வந்து அதை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு நேராக ஃபைல் மேனேஜரில் போங்க. ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணவொன்னே இதுக்கு ஒரு ஃபோல்டர் வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா E2PDF பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் ஒரு ஃபோல்டர் தானாக க்ரியேட்டாக இருக்கு பாருங்கள். அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணது மேலே காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. நான் பிடிஎஃப்னா பிடிஎஃப்பில் கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் ப்ளர் பண்ணியிருக்கேன், என்னோடய பர்சனல் டேட்டான்றக்காக ப்ளர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எத்தனை பேஜ் இருக்கோ அத்தனையும் உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் 20 டேஸோட ஹிஸ்ட்ரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு 6 மாதம் வேணாலும் எடுத்துக்கலாம், எத்தனை மாதம் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. டிஸ்கிரிப்ஷனில் பேர் கொடுக்குறேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த ஆப் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். நல்லா இருந்தால் பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.